நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, இப்போ நான் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஅட்மிஷன் அப்டேட்டு. அதாவது மாணவர்கள் யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகிருக்காங்களோ அவங்களாம் மறுபடியும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்கிறதுக்கான அப்டேட் தான் இது. இந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பாலிடெக்னிக் அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ரீஅட்மிஷன் சர்க்குலர் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ரீஅட்மிஷன் சர்க்குலரில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் யாரெல்லாம் பாலிடெக்னிக் படிச்சுட்டே இருந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டிங்களோ, இல்லை ரொம்ப அட்டண்டன்ஸ் கம்மி அப்படின்றதுனால நின்றுட்டு ஏதாவது பார்ட் டைம் ஜாபுக்கு போய்ட்டு மறுபடியும் பாலிடெக்னிக் சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஈவென்ட் செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஈவென்ட் செமஸ்டரில் டிஸ்கண்டினியூ ஆன மாணவர்கள் மட்டும்தான் இப்போ சேர முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. டோட்டலு readmission.tnpoly.in. அதுக்கான டேட்ஸ் பார்த்திங்கன்னா 15/12/2022 29/12/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ரீஅட்மிஷனுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஸ்டார்டேஜ் அட்டண்டன்ஸில் டிஸ்கண்டினியூ ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இப்போ ஜாயின் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் அந்த அட்மிஷன் போட்டு ஃபுல் டைம் ஆகியிருந்தால் 6 வருஷம் ஆகிருக்கக்கூடாது. பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா 6 வருஷத்தை தாண்டி இருக்கக்கூடாது. அதேமாரி சாண்ட்விச் ஆகியிருந்தால் 7 வருஷத்தை தாண்டி இருக்கக்கூடாது. ஃபுல் டைமாக இருந்தால் 6 வருஷம் எக்ஸிட் ஆகாமல் இருக்கணும். பார்ட் டைம்னால் 6.5 வருஷம் தாண்டாமல் இருக்கணும். சாண்ட்விச்னால் 7 வருஷத்தை தாண்டாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2023 ஆகுதுன்னு வச்சுங்க. நீங்கள் அட்மிஷன் 2019க்கு அப்புறமா போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது 2019 இல்லைன்னா 2020 டிஸ்கண்டினியூ ஆனவங்க தான், இல்லை 21, 22 இதில் டிஸ்கண்டினியூ ஆனவங்க தான் இப்போ சேர முடியும். ஸோ அதனால் மாணவர்கள் யாரெல்லாம் ஷார்ட்டேஜ் அட்டண்டன்ஸ்னால் டிஸ்கண்டினியூ ஆனாங்களோ அவங்களாம் இப்போ மறுபடியும் 4th செம்லேயோ 2nd செம்லேயோ இல்லைன்னா 6th செம்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 15/12 29/12 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ரேட்டு எக்ஸீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த தகவல் அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது, டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க.